செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடியாரை தாழ்மையை நினைவு கூறுவதில்லை. அடியார் ஒரு இந்துவாக இருந்து அநேக பூஜை புரஸ்காரங்களை செய்து வந்து அந்த குடும்பத்திலையும் ஜெயிச்சு வரணும். ஆனால் தேவாதி தேவன் என் கண்களை தேர்ந்தார். முதலாவது என் குடும்பத்தில் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள மார்க்கத்துக்கு வருவதற்காக எனக்கு பெரும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார். சின்ன சிறு வயதிலேயே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் 6வது படிக்கும் போதே அந்த நேரத்தில் சண்டே கிளாஸ் மூலம் தான் நான் தேவன் தெரிந்து கொண்டேன். முதலாக என்னை பின்தொடர்ந்து வந்த தேவாலயம் எப்படியோ நயம் காட்டி ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டார். அந்த விதத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். என் மூலம் ஆண்டவர் என் குடும்பத்தையே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு என் மூலம் என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு எல்லாமே தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு அநேக அவமானங்களுக்குள்ளாக கடந்து போனதெல்லாம் நான் நினைக்கும் போது என்னால் ஒரு குடும்பமே ரட்ச பிராபிச்சிருக்குன்னா அப்போ இந்த அவமானத்தெல்லாம் சகித்தது எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் நினைக்கும் போது. ஏன்னா மரியாள் அந்த அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த அம்மா மாத்திரம் ஆண்டவரே நான் உன் அடிமைன்னு சொல்லலைனாக்கா இப்போ ஏற்பட்ட ஒரு ரட்சகர் இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த அம்மாவை நம்ம ரொம்ப மதிக்கணும். ஆனால் வணக்கத்துக்குரியவர் தேவன் மட்டும்தான். ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் மட்டும்தான். ஏன்னா நான் ஒரு இந்துலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த பைபிள் படிக்க எனக்கு எல்லாமே அது ஆண்டவரே எனக்கு உணர்த்தி தந்தார். ஒவ்வொரு நாளும் சொப்பனத்து மூலிமா ஒவ்வொரு நாளும் வசனத்து மூலிமா எனக்கு கரெக்டாக இந்த வசனத்தை எடுத்து படிமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம அந்த அம்மாவை போல நம்மளே ஒரு கன்னிகையா அந்த பூமியில் வாழ்ந்திருந்தா கணவனையே அறியாத நீ கர்ப்பவதியாகி ஒரு கணவனை ஒரு குழந்தையை பெறுவோமான்னு சொன்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இப்படிப்பட்டதுக்கு நம்ம சம்மதிக்கவே மாட்டோம். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அவமான பேடி எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அம்மா ஆண்டவருடைய அடிமை, தாழ்மையில என்னை நினைவு கூர்ந்தீரப்பா, நான் அம்மாக்கு அடிமை, உன் சித்தம் என்னை நிறைவேற. அந்த அம்மா விட்டு கொடுக்க போய் தான் இந்த உலகத்துடைய பாவத்தையும் சாபத்தையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில ஜெனிச்சார். அந்த இயேசுவை பெற்றெடுக்கிற ஒரு வாக்கியத்தை அந்த மரியாளம்மா அந்த அம்மா எத்தனையோ பேர் அந்த பூமியில வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. எலிசபெத்து யோவான் ஸ்நானகனை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவ ஸ்நானம் கொடுத்து அபிஷேகத்தையே இறக்குற ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றிருக்கிறாங்க எலிசபெத்து. அந்த எலிசபெத்துக்கு கூட கிடைக்காத ஒரு வாக்கியம் அந்த மரியாளம்மா பெற்றிருக்கிறாங்கனாக்கா அப்ப அந்த மரியாளம்மா எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க நான் யோசிப்பேன். ஆனா ஒரு கல்யாணத்துல ரசம் குறைவுபட்டதுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து மரியாளம்மா சொல்றாங்க, ஆண்டவரே ரசம் குறைவுபட்டதுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல, அதனால நான் என்னுடைய நேரம் வரும்போது நான் செய்வேன்னு சொல்றாங்க. உடனே அம்மா, நான் பெத்த தாயாச்சே, என்ன நீங்க எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு நினைக்கல, ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மரியாளுக்கு தூதன் ஏற்கனவே தரிசனமாகி நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தின் ரட்சகர் உன் வயிற்றில் பிறக்க போகிறார், இது முதல் உன்னை பாக்கியவதி என்பார்கள் இந்த ஜனங்கள். அப்படி அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவங்களுக்குள்ள அந்த நினைவு கூறுதல் அவங்க எப்பவுமே அவங்க நினைத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. மரியாள் இன்னும் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவங்க தெரிந்து கொண்டாங்க. என்ன பங்கு தெரியுமா? தேவனுடைய பாதத்துல இருந்து அதிகமா ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்படிகிறவர்களா இருந்தாங்க, வசனத்தை அப்படியே அதன்படி செய்கிறவர்களா இருந்தாங்க மரியாளம்மா. அதனாலதான் ஆண்டவர் அவ்வளோ பெண்கள் அந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மரியாள் அம்மா தான் ஆண்டவருடைய பூமியில ஒரு ரட்சகனை எழுப்புறதுக்கு அம்மாவை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழி பின்பற்றணும். ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இது நான் பேசுறேன். நான் ஒரு இந்துவா இருந்தேன். எத்தனை கோயிலை சுத்தி நாங்க வளம் வந்திருக்கிறோம். எத்தனை அக்கினி, சின்ன பிள்ளைங்க, நாங்க 12 வயசு அப்பெல்லாம் ஒரு நெருப்பு, நாங்க பெரிய பாளையன்ற ஒரு பெரிய கோயிலுக்கு கொண்டு போவாங்க. 2 மணிக்கெல்லாம் எழுந்து எங்க தலையில தண்ணியை ஊற்றி நாங்க நெருப்பை சுற்றி வளம் வருவோம். என்னது சின்ன பிள்ளைங்களை மொத்தம் எங்களுக்கு கட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸு அந்த வேப்பலையால தான் உடுப்பு எங்களுக்கு.
அப்படியெல்லாம் நாங்கள் அக்கினியில நாங்கள் வளம் வந்தவங்க. அவ்வளோ நெருப்பு மெரிக்கிறதுல இருந்து எல்லாம் எங்க அப்பா செஞ்சிருக்கிறாங்க. பயங்கரமான பக்தி வைராக்கியத்துல எங்களை வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பயங்கரமான பக்தி வைராக்கியம். 6 நாள், ஒரு வாரத்துல 7 நாள்னாக்கா 6 நாள் உபவாசம் தான் எங்க அம்மா அந்த இந்துல இருக்கும்போது. ஆனாலும் எங்க அம்மாவுடைய ஜீவனை எந்த தெய்வத்தாலையும் காப்பாற்ற முடியல. ஆனா அந்த கடைசியில எங்க அம்மாவுக்கு ஒரு பிசாசு பிடிச்சு ஒரு கோயில கொண்டு போய் போட்டிருந்தப்ப அந்த கோயில்ல இருக்கிற பூசாரி சொன்னாங்க, இந்த பிசாசெல்லாம் இங்க ஓட்ட முடியாது, கொண்டு போய் இயேசு கோயில் இருந்தா போடுங்க. ஏன்? இயேசுவின் நாமம் சொன்னாலே பிசாசு அவரே இருக்குங்க. அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இயேசு கோயில கொண்டு போங்க. கண்டிப்பா அதே போல இயேசு கோயில கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த பிசாசு அலறி ஓடிச்சு. 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அம்மாவை காப்பாற்ற முடியாத சொந்த ஊருக்கே திரும்பிட்டோம். நாங்க சென்னையில பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து சென்னையிலேயே படிச்சவன் நான். ஆனா சொந்த ஊர்ல அங்க வீடு நாங்க வாடகை இருந்ததுனால எங்களால எங்க அம்மாவை ரஷ்யப்படுத்த முடியல, பணம் இல்லை. அதனால நாங்க சொந்த வீடு ஊராகி அப்பாவுடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரிக்கு நாங்க திரும்பி வந்தோம். அங்க வந்தப்பதான் எனக்கு இப்படி ஒரு திருமணம் நடந்தது. அப்ப திருமண வாழ்க்கையில் அதிகமா சோர்வுக்குள்ளான என்னுடைய கணவரால. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதுல உன்னை நிறைய பேருக்கு நான் பயன்படுத்த போறேம்மா, அதனால இதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னுடைய சோர்வு அதெல்லாம் எல்லா சுமைகளையும் என்னுடைய தோள்களை வச்சுட்டு என்னுடைய முகம் மெதுவாய் லகுவாய் இருக்கு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய உண்மையான வணக்கம் தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். என்னுடைய கனத்தையோ மகிமையோ நான் வேறு ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன். நான் தேவனாகிய கர்த்தர், நான் எரிச்சலுள்ள தேவன். இவள ஏவாதி தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் தான் தெய்வம், அவர் ஒருவர் மாத்திரம் தான் வணக்கத்துக்குரியவர். நான் ஒரு இந்துல இருந்து வந்த நானே இதை கடவுளுக்கு கண்ணுக்கு முன்பாக எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. அது மாத்திரம் கிடையாது, நிறைய சாட்சிகள் உண்டு. என்னுடைய சொந்த ஊர்ல ஆண்டவர் செய்த அற்புதத்தினால அநேகர் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் காட்டுவார். ஒரு காரியங்கள் ஒரு வீட்டுல நடக்க போறத அப்படியே போய் சொல்லுவேன். அவங்க வீட்டுல அதை அப்பா அப்செட் பண்ண மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் ஆனே அது